ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மாமாவின் பாசத்தில் கரைந்த மருமகள். ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரிங்க. ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமாவின் பாசத்தில் கரைந்த மருமகள். மீனா திருமணமாகி புதிய வீட்டிற்கு வந்த நாள். புதிய முகங்கள், புதிய விதிகள், புதிய பயம். அவளின் கண்களில் தயக்கம் மறைந்திருந்தது. அன்று அவளை கவனித்த ஒரே மனிதர் மாமா ராமன். அவர் பாசம் மௌனமாக பேசத் தொடங்கியது. ராமன் குடும்பத்தின் மூத்தவர், கடுமையானவர் என எல்லோரும் நினைத்தனர். ஆனால் மீனாவிடம் அவர் மென்மையானவராகவே இருந்தார். பயப்படாதே என்றார். அந்த வார்த்தை அவளுக்கு தைரியமாயிற்று. மீனாவின் பெற்றோர் தூரத்தில் இருந்தனர். தனிமை அவளை அடிக்கடி அழ வைத்தது. அப்போது ராமன் அவளிடம் பேசினார். வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்தார். அவள் மனம் சற்றே இலகுவானது. வீட்டில் சிறிய விஷயங்களிலும் அவள் தடுமாறினாள். சமையலில் தவறு பேசுவதில் தயக்கம், யாரும் கண்டிக்கவில்லை. ராமன் அமைதியாக வழிகாட்டினார். அவளுக்கு நம்பிக்கை வளர்ந்தது. மகளாக நினை என்றார். அந்த சொல் அவளின் கண்களில் நனைந்தது. பிறந்த வீட்டின் நினைவு வந்தது. அந்த பாசம் உண்மையானது. அவள் மனம் உருகத் தொடங்கியது. நாட்கள் செல்ல செல்ல உறவும் வலுவானது. பாசம் மரியாதையாக மாறியது. அவர் அறிவுரை அவளுக்கு வழிகாட்டியது. அவள் வளர்ச்சியை அவர் பார்த்தார். அது அவருக்கு பெருமையாக இருந்தது. ஒரு நாள் அவள் உடல்நலம் குன்றியது. வீட்டில் எல்லோருமே பிஸியாக இருந்தனர். ராமன் தான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். தந்தை போல அருகிலிருந்து பார்த்தார். அவள் கண்களில் நன்றி தெரிந்தது. அந்த நாளிலிருந்து அவள் மனம் மாறிக்கொண்டிருந்தது. இந்த வீடு அவளுக்கு சொந்தமானதென உணர்ந்தாள். பாசம் இரத்த உறவாக வேண்டுமா, மன உறவுகள் போதும் என்று புரிந்தது. அவள் மனம் அமைதியடைந்தது. மீனா வேலை செய்ய விரும்பினாள். பலர் தயங்கினார்கள். ராமன் மட்டும் ஆதரித்தார். பெண் வளர வேண்டும் என்றார். அவள் கனவு உயிர் பெற்றது. வேலை கிடைத்த நாள் அவள் மகிழ்ந்தாள். முதலில் சொல்ல ஓடியது ராமனிடமே. அவர் கண்களில் பெருமை. நீ என் மகள் என்றார். அவள் மனம் கரைந்தது. வீட்டில் சிறிய பிரச்சனைகள் வந்தன. மீனா குற்றம் சுமந்தப்பட்டவளானாள். அவள் அமைதியாக இருந்தாள். ராமன் உண்மையாக பேசினார். நீதி நிலைநிறுத்தப்பட்டது. அந்த நாள் அவள் கற்றுக்கொண்டாள், நியாயம் பேசுபவர் அவர் ஒருவர் இருந்தால் போதும், உறவுகள் பாதுகாப்பானதாக மாறும் என்று. ராமன் அவளுக்கு கவசமாகவே இருந்தார். அவள் நம்பிக்கை ஆழமானது. திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள். மீனா உடைந்து போனாள். ராமன் அவளை அமர வைத்தார். அமைதியாக வாழ்க்கையை பற்றி புரிய வைத்தார். அவள் மீண்டும் எழுந்தாள். சகிப்பதும் ஒரு பலம் என்றார். சுயமரியாதையும் அவசியம் என்றார். அந்த சமநிலை அவளை மாற்றியது. அவள் தெளிவானவளானாள். அது அவரது பாசத்தின் பலன். காலம் வேகமாக ஓடியது. மீனா ஒரு குழந்தைக்கு தாயானவளானார். ராமன் தாத்தாவானார். அவரின் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. அந்த குடும்பம் முழுமை அடைந்தது. மீனா குழந்தை வளர்ப்பில் குழம்பினாள். ராமன் அனுபவம் பகிர்ந்தார். பொறுமை, பாசம் கற்றுத்தந்தார். அவள் நிம்மதி அடைந்தாள். அவர் வழிகாட்டியானார். ஒரு நாள் ராமன் உடல்நலம் குன்றினார். மீனா பதற்றமடைந்தாள். அவள் இரவு முழுவதும் அருகில் இருந்தாள். மகள் போல் கவனித்தாள். உறவு வட்டம் முடிந்தது. ராமன் அவளை பார்த்து சிரித்தார். நான் சரியாக வளர்ந்தேன் என்றார். அவள் கண்ணீர் வழிந்தது. பாசம் வார்த்தைகள் தாண்டியது. மௌனம் பேசியது. இப்போது அவள் குடும்பத்தின் தூண். முடிவுகள் அவளிடம் கேட்கப்பட்டன. ராமன் பெருமையாக பார்த்தார். அவள் வளர்ச்சியில் அவர் பங்கு அதிகமாகவே இருந்தது. அது வெளிச்சமாக தெரிந்தது. வீட்டில் எல்லோரும் உணர்ந்தனர், இந்த உறவு விசேஷமானதென்று. அதில் தூய்மை இருந்தது, மரியாதை இருந்தது. அதுவே அதன் அழகாகவும் இருந்தது. பண்டிகை நாட்களில் வீடு நிறைந்திருந்தது. மீனா ஒழுங்காக அனைத்தையும் பார்த்தார். ராமன் அவளை ஆசீர்வதித்தார். இந்த வீட்டு விளக்கு நீ என்றார். அதாவது குத்து விளக்கு என்றார். அவள் மனம் நிறைந்தது. சிலர் தவறாக பேச முயன்றனர். மீனா அமைதியாக இருந்தார். ராமன் உறுதியாக நின்றார். உண்மையை காப்பாற்றினார். பாசம் மீண்டுமே வென்றது.
மீனா இப்போது மற்ற மருமகளுக்கும் ஆதாரமாகவும் இருந்தாள். அவள் கற்றதை பகிர்ந்தாள். பாசம் பரம்பரையாக பரவியது. ராமன் இதை பார்த்தார். அவருக்கு நிறைவாகவும் இருந்தது. ஒரு நாள் ராமன் சொன்னார், உறவு இரத்தத்தால் அல்ல, நடத்தை பாசத்தால் என்றார். மீனா தலை குனிந்தாள். அவள் மனம் நெகிழ்ந்தது. காலம் முதிர்ந்தது. ராமன் சோர்ந்தார். மீனா அவரின் நிழலானாள். அவர் சிரித்தார். வாழ்க்கை வட்டம் பூர்த்தியானது. அவர் சொன்ன கதைகள் நினைவானது. அவர் குழந்தைக்கு அவை சொல்லப்பட்டன. மதிப்புகள் பரம்பரையாக சென்றன. ராமன் பேர் வாழ்ந்தது. அது உண்மையான செல்வம். மீனா பின்னால் பார்த்தாள். பயந்த பெண்ணிலிருந்து தைரியமான பெண்ணாக மாறினாள். அந்த மாற்றத்திற்கு காரணம் ஒரு பாசமுள்ள மாமா என்று அவள் நன்றி உணர்ந்தாள். ராமன் அமைதியாக சொன்னார், நீ என் கடைசி வெற்றி என்று. அவள் கண்ணீர் துடைத்தாள். வார்த்தைகள் தேவையில்லை, பாசம் போதுமானது. அவர் உலகை விட்டு சென்ற நாள் வீடு சோகத்தில் மூழ்கியது. மீனா தைரியமாக நின்றாள். அவர் கற்றதை நினைத்தாள். அவள் முறியவில்லை. அந்த நாள் அவள் உணர்ந்தாள், பாசம் மரணம் கூட கடக்கும் என. ராமன் அவளில் வாழ்ந்தார். அவள் செயல்களில் அது நிரந்தரமாக ஆனது. இப்போது அவள் மற்றவர்களுக்கு ராமன் பாசம் வழிகாட்டல் வழங்கினாள். அவரின் பாதையில் நடந்தாள். உறவுகள் பாதுகாப்பானதாக மாறியது. அது அவரது ஆசீர்வாதமாக உணர்ந்தார். வீட்டின் சுவரில் ஒரு படம், ராமன் சிரித்த முகம் ஒன்று. மீனா தினமும் வணங்கினாள். அது கடமை அல்ல, அது நன்றி கூறும் விதம் என்று. சில உறவுகள் பாடம், சில உறவுகள் வரம். இந்த உறவு இரண்டும் பாசத்தின் தூய வடிவம். அது அரிது. மீனா இன்று நிம்மதியாக இருக்கிறாள். அவளின் அடிப்படை உறுதி ஒரு நல்ல மனிதர் கொடுத்தது. மாமாவின் பாசம், அது அவளின் பலம். இரத்தம் அல்ல, மனம் உறவுகளை காட்டும். பாசம் எல்லை அறியும், மரியாதை அதை தூய்மையாக்கும். மாமாவின் பாசத்தில் கரைந்த மருமகள், அது ஒரு மனித கதை. என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸில் 6 மந்த்லேயே வந்து மானிட்டேஷன் ஆகிருக்கு. இதே மாதிரி உங்களுடைய சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஜாயின் பட்டனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு டிப்ஸ் எல்லாமே அதில் வழங்கப்படும். இதே மாதிரி எந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.